தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். அதிகாலையிலே மக்கள் அதிகமாக கூடுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அது எங்கன்னா ஆட்டு சந்தை. அதாவது கோவை மாவட்டத்திலேயே பிரபலமான சந்தைகளில் அன்னூரில் இருக்க ஆட்டு சந்தையும் ஒன்று. இந்த ஆட்டு சந்தை வந்து அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த சந்தைக்கு கோவை மாவட்டத்தில் இருந்தோம், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு அப்படின்னு மாவட்டங்களில் இருந்தோம். அது இல்லாமல் கர்நாடகா, மைசூர், ஹைதராபாத்னு வெளி மாநிலங்களில் இருந்தோம் ஆயிரக்கணக்கான ஆடுகள் வந்து இந்த சந்தைக்கு வருது. கோவை மாவட்டம் மற்றும் சுற்றி இருக்கிற எல்லா பகுதியில் இருந்தோம் ஆட்டு வியாபாரிகளும் வருவாங்க, கறிக்கடைக்காரங்களும் வருவாங்க. இந்த சந்தையின் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடு புதுசாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கான இடமாகவும் இது இருக்குது. இந்த சந்தையில் சில அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்குது. அது என்னென்னா, இந்த சந்தை வந்து ஒரு பள்ளமான ஒரு குட்டையான பகுதியில் இருக்குது. இட வசதியும் கொஞ்சம் போதுமானதாக இல்லை. அது இல்லாமல் இந்த சந்தைக்கு வரவங்களுக்கான அடிப்படை வசதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கழிப்பறை வசதி இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்குது. இந்த சந்தையை பற்றி இங்கே ஆடு வாங்க வரவங்களையும் வாங்கினவங்கள்ட்டையும் அது இல்லாமல் கறிக்கடைக்காரங்க வியாபாரிங்கன்ட்டு என்ன சொல்கிறாங்கங்கிறது நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது கோவை மாவட்டம் அன்னூர் சந்தைங்க. விவசாயிகளும் வியாபாரிகளும் ஒரு 10-15 கிலோமீட்டர் சுற்றளவுலேருந்து வருவாங்க. இது ரங்கம்பாளையம், நல்லிசெட்டிப்பாளையம், அச்சம்பாளையம், சத்தியமங்கலம், அந்த மாதிரி மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டத்துலேருந்து வியாபாரி வாங்குறவங்களும் வருவாங்க, விற்கிறவங்களும் வருவாங்க. அதுபோக ராஜஸ்தான், கர்நாடகா, கேரளா பகுதிகளில் இருந்துமே ஆடுகள் வந்து இங்கே கொண்டு வருவாங்க. லோக்கல்லேருந்து வந்து விவசாயிகள் வந்து பெரிய அளவில் கொண்டு வர்றதுக்கு இங்கே தீவன பற்றாக்குறை அந்த மாதிரி இருக்கிறனால பெரிய அளவில் இங்கே விவசாயிகள் இருந்து வர்றதில்லை. வெளி மாநிலங்கள்லேருந்து தான் அதிகப்படி ஆடுகள் இங்கே வந்துட்டு இருக்குங்க. ஒரு ஆடுனா பார்த்தோன்னாக்கா கறி எப்படி கறி கட்டி எப்படி அதை பார்த்து பல்ல பிடிச்சி பார்க்குறது. ஆடு பெருசாக இருந்ததுன்னா பல்ல பிடிச்சி பார்க்குறது. அது பல்ல பிடிச்சி வயசு எவ்வளோ வைக்கிற பார்க்குறதுங்க. இளங்கறியாக இருக்கணும்னா பல்லு போடாமல் இருக்குது. அது பல்லு போட்டிருந்ததுன்னா கறி கொஞ்சம் கெட்டியே இருக்குது. இங்கே கிடாய் ஒரு கிடாய் 30,000-40,000 கூட கிடாய் விற்கிங்க. அந்தளவுக்கு விற்குது கிடாய். குட்டி கணக்கு பார்த்தா 1,500 ரூபாயில இருந்துங்க 40,000 ரூபா வரையும் கடை விற்கும். எப்படி இருந்தால் குறைந்தபட்சம் விற்கிங்க ஒரு 50-60 லட்சம் ரூபாயிலேருந்து சேல்ஸ் ஆகும். 5 வருஷமாக கொண்டாண்டுக்கிறேங்க. ஆடு விற்றுட்டுருக்குறேங்க. எல்லா ஆடும் வரும். கர்நாடகா ஆடு, மைசூர் ஆடு, எல்லா ஆடும் வருங்க. பெருசு கொஞ்சம் கேட்பாங்க உங்களுக்கு. அப்புறம் மறுபடியும் பல்லு போட்டுக்காம பார்ப்பாங்க. குட்டி நல்லா இடமாக்காம பார்ப்பாங்க உங்களுக்கு. இந்த வாரம் கொஞ்சம் சுலபாக இருக்குது. இந்த வாரம் கேள்வியில் அப்படி ஒன்று. பொங்கக்காரர் வந்தாங்கன்னா வாங்குவாங்க. ஒரு ஆட்டுக்கு 600 சேர்ந்து வரும். கசாய்க்காரர் வாங்கினா 600 கம்மியாக வரும். அதுதான் வேறு ஒன்றும் இல்லைங்க. அது என்ன பாசை இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன பாசை? அது பாசை எல்லாம் ஒன்றும் பாசை. இது 12,500ன்னா வலுமுறைன்னு சொல்லுவோம். 12,500ன்னா வலுமுறைன்னு சொல்லுவோம். தாயமுறைன்னு சொல்லுவோம். துருவம்னா 10 ரூபா, துருவாச்சின்னா 11 ரூபா. அந்த மாதிரி பாசை இருக்குதுங்க. புதுசாக தெரியாது. கதக்க எப்போ மாம்பழம் வரையும் தெரியுங்களா பாசை. வாரம் இங்கே சந்தையில் ஆடு எடுத்துகிட்டு இருக்கோம். வெள்ளாடு வருது. ஆனால் 800 ரூபா ரேட்டு. இங்கே அதிகமாக வெள்ளாடு வரங்காட்டி நான் இங்கே வந்து எடுக்கிறோம். இங்கே வெள்ளாடு வரத்து அதிகமாக இருக்குது. மற்ற சந்தையில் செம்பிளி தான் ஜாஸ்தியாக வருது. அதனால் இங்கே நிறைய பேர் வரும். வேறு கர்நாடகா ஆடுகள்லாம் இங்கே நிறையா வரும். கர்நாடகா, ஆந்திரா இது வந்து வாங்கிட்டு வந்து இங்கே விற்பனை செய்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. இந்த பக்கத்தாடி சத்தியமங்கலம் இந்த பகுதியிலேருந்து வரவங்க நிறைய கொண்டு வந்து ஆடு விற்கிறாங்க. நாங்கள் இந்த சந்தைக்கு 30 வருஷமாக சந்தை மாறி வருங்க. அந்த பக்கம் இருந்ததுங்க, இந்த பக்கம் இருந்தது, அப்புறம் இங்கே இருக்குது. ஆனால் அன்னூருக்குள்ளே தான் இருக்குங்க. மாற்றி வரும். சந்தை மாற்றி இடம் பார்த்தாலும் மாற்றி போட்டிருக்காங்க. இடம் வேணால் பற்றாக்குறையாக இருக்குது. இடம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குங்க. ஆனால் இது ஒரு 60-70 வருஷமாக நடந்துட்டு இருக்குங்கன்னு இந்த சந்தை. ஆனால் என்னென்னா சந்தைக்கு சரியான இடம் இல்லை. பேரூராட்சி இருந்து சரியான இடம் இல்லைங்க. இப்போ இட பற்றாக்குறை இருக்கிறதுனால பெரிய அளவில் வியாபாரிகள் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா சந்தை கொஞ்சம் எனக்கு வந்து இந்த இடம் பத்தாமல் இருக்குங்க. இடம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் நல்லா இருக்குங்க. ரோட்டில் வச்சு வியாபாரம் பார்க்குற அளவுக்கு இருக்குங்க. இடம் பற்றாக்குறையாக இருக்குது. லைட் வசதி விடிக்கால தான் இருக்குங்க. லைட் வசதி பற்றாக்குறையாக இருக்குங்க. மொத்தத்தில் ஒரு குட்டையாட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் மேடம் இருந்தால் நல்லா இருக்கும். மழை வேண்டால் கொஞ்சம் தண்ணி நிற்கி, அதை கொஞ்சம் சிரமம். சரி.